Hello friends, welcome to Chennai to Mangalore friends. இன்னைக்கு இந்த சேனல்ல அல்ஃபாமா கிரில் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ சிக்கனை பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு கொத்து புதினா இலை, ஒரு கொத்து கொத்தமல்லி தழை, காரத்துக்கு தகுந்த மாதிரி 7-8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை 4ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, இப்போ 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சு எடுத்த விழுத சிக்கன்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டு மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா மறுபடியும் மசாலாவில் நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் தடவி விடுங்க. இத இந்த மாதிரி ஒரு தந்தூரி ஸ்டாண்ட்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். தந்தூரி ஸ்டாண்ட் இல்லைன்னா இதுலயே பேன்ல இல்லைன்னா தோசை தவால வச்சு கூட குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வச்சு இதை லாக் பண்ணணும். ரெடி பண்ணி வச்சிருக்க தணல்ல சிக்கனை வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அனல்லையே அந்த சிக்கன் வேகும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ திருப்பி வச்சு எண்ணெய் தடவிக்கலாம்.
அப்பப்போ கிளறி விடுங்க. அப்பதான் சூடு எல்லா பக்கமும் ஈவனா இருக்கும். இப்போ நம்மளோட அல்ஃபாமா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.